to our Madhema YouTube channel. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஓவில் டுடே டாஸ்க் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து இன்ஸ்டாகிராமில் எப்படி போஸ்ட் போடலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஆப்பை டவுன்லோட் பண்ணி பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து நம்மளோட லாகின் பண்ணி நம்ம பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து டுடே டாஸ்க்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, டுடே டாஸ்க்கு வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டோம். டுடே டாஸ்க்கு கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி டாஸ்க் ஒன்று இருக்கா, கோ டு பேஜ் காட்டும். நம்ம கோ டு பேஜ் போயாச்சு. போயிட்டு இப்போ இதில் வந்து வெயிட்டிங் காட்டுது. இது வெயிட்டிங் கேட்டும் வெயிட்டிங்க்கு அப்புறமேல்ட்டு நம்ம எப்படி டாஸ்க் பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போ வந்து நம்ம கோ டு டாஸ்க் பேஜ் போக போகிறோம். கோ டு டாஸ்க் பேஜை வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இதே மாதிரி வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து டவுன்லோட் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டவுன்லோட் அப்ளிகேஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பேஜ் வியூ ஆகும். இதை வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போகணும். ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போகும்போது வந்து நமக்கு ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த கூகுள் ப்ளே ஆப் காட்டுதா. இப்போ நம்ம வந்து சாதாரண ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருந்தோம் அப்படின்னா கூகுள் ப்ளே ஸ்டோரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கிறவங்க வந்து ஆப் ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் தான், அதனால் நம்ம வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரை வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண ஆரம்பிப்போம். ஓப்பன் ஆகும். இப்போ வந்துடுச்சு பார்த்தீங்களா. இதில் வந்து நம்ம இன்ஸ்டால் கொடுத்துக்க வேண்டியதான். இன்ஸ்டால் கொடுத்தோம்னா இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆகட்டும். வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணாலும் இந்த மாதிரி தெரியும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுறது வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த இது மூலியமாக தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். வேறு இது மூலியமாக இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. இப்போ வந்து லொக்கேஷன் கேட்டிருக்கு. நான் என்னோடய கரண்ட் லொக்கேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதுவே எடுத்துக்கும் லொக்கேஷன். இந்த ஆப் யூஸ் பண்ணுறப்பெல்லாம் நான் லொக்கேஷன் யூஸ் பண்ண சொல்லி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் லொக்கேஷன் ஆன் பண்ண சொல்லுது. ஆன் பண்ணனா ஆன் பண்ணிக்கோங்க. இல்லை நோ தேங்க்ஸ்னாலும் நோ தேங்க்ஸும் கொடுத்துக்கோங்க. டேப் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ உங்களோட லொக்கேஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லிக்கிறது. நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அலோ கொடுத்துக்கோங்க. அலோ கொடுத்துட்டு இப்போ வந்து உங்களோட வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு வந்து நல்ல 3 கோடு தெரியுதா, அந்த 3 கோடை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் ஆர் லாகின் இது காட்டு தான். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இதில் உள்ள நம்பரை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்கள் நம்பரை கொடுத்துட்டு அதுக்கு ஓடிபி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஓடிபி கொடுத்துட்டேன். ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு பேஜ் வியூ ஆகும். இதில் வந்து உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. இதில் உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் வந்து இந்த நம்பர் இல்லாமல் வேறு இன்னொரு நம்பர் நீங்கள் இதில் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ கொடுத்து நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். நீங்களும் கொடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ கொடுத்துட்டு அந்த ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ எனக்கு ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம வந்து எஸ்பிஓவில் கொடுத்த நம்பரை வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ரெஜிஸ்டர் நம்பர் வந்து இதாகிடுச்சு, நம்ம எஸ்பிஓவில் கொடுத்த நம்பர் தொலைச்சிட்டிங்க அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட இப்போ கரண்டில் என்ன நம்பர் கொடுக்கோ ஆக்டிவில் அந்த நம்பரை கொடுத்துக்கோங்க. எஸ்பிஓவில் உள்ள நம்பர் கொடுத்தோம்னா டிடக்ஷன் வந்து கிடைக்கும் நமக்கு ஆஃபர்ஸ். இல்லைனா ஆஃபர்ஸ் கிடைக்காது, அவ்வளோதான். நீங்கள் அதனால் உங்களுக்கு என்ன நம்பர் இருக்கோ அதை கொடுத்து நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் இதை பாருங்கள். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து இதில் வந்து எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து நான் இப்போ கிளிக் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து மூங்குதால் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க போகிறேன். நம்ம இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்குவோம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேல்ட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் இருக்குல்ல, நம்ம இன்ஸ்டாகிராம் போய்க்கலாம். இன்ஸ்டாகிராம் போயிட்டேன். இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் ஆகட்டும். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்குவோம். ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம அது சைஸுக்கு ஏற்றப்ப நம்ம வந்து ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட ஹெட்டிங் தெரியணும், அது ரொம்ப முக்கியம். நம்ம ஹெட்டிங் தெரியுது, நம்ம இது பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கடுத்து திரும்பி நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் எழுதிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வந்து எப்படி பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி திஸ் ப்ராடக்ட் எப்படினாலும் எழுதிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதிக்கோங்க. எழுதிட்டு கீழே வந்து அவங்க கொடுத்துருக்காங்கள அதை வந்து நம்ம இப்போ டைப் பண்ண நம்ம வந்து நம்மளோட லாகின் பேஜில் வந்து நம்ம டுடே டாஸ்க்குள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து அவங்க கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை
காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் டைப் பண்ணுறதுனால டைப் பண்ணிக்கலாம். மிஸ் ஆகாமல் இருக்கட்டுமே நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி நம்ம இப்போ வந்து டைப் பண்ணி வச்சுக்கோல அதுக்கு கீழே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அங்கே காப்பி பண்ணிட்டு கொண்டு வந்ததை இப்போ இங்கே பேஸ்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு மேலே ஓகே கொடுத்தோம் அப்படின்னா கீழே உள்ள ஷேர் ஆப்ஷன் காட்டும். நம்ம இந்த இதை ஷேர் பண்ணிக்கலாம். ஷேருன்னு சொல்லி கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது ஷேர் ஆயிரும். ஷேர் ஆகட்டும். ஷேர் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து வியூ ஆகும். பார்த்தீங்களா இந்த இடத்துல இது சென்டிங் ஆகிட்டு இருக்கு. அந்த வியூ ஆகிடுச்சா. இப்போ கீழே இறக்கிக்கோங்க. கீழே இறக்குனீங்கன்னா இந்த இடத்துல ஆரோ மார்க் இருக்கா, அந்த ஆரோ மார்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காப்பி லிங்க் ஆப்ஷன் காட்டும். இந்த லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வந்து நம்மளோட லாகின் பேஜுக்கு போய்க்கலாம். லாகின் பேஜில் போயிட்டு நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா நம்ம இதில் என்ன பண்ணணுன்றது இருக்கும். அதை நம்ம வாசித்து நம்ம பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ டைட்டில் வந்து பை மோட் இ ஷாப்பிங் ஆப். நமக்கு இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அமேசான் போட்டிருப்போம். இப்போ வந்து நம்ம வந்து பை மோட் தான் போடணும். ஏன்னா நம்ம பை மோட் இ ஷாப்பிங் ஆப்புக்கு வந்தாச்சு. அதனால் பை மோட் இ ஷாப்பிங். பை மோட் இ ஷாப்பிங் அப்படின்றத நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இதில் டைட்டிலில் வந்து இன்ஸ்டாகிராம் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து இப்போது நம்ம அது யூஆர்எல் காப்பி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த யூஆர்எலை பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்மிட் ஆயிரும். எத்தனாம் தேதி நெக்ஸ்ட்டு பண்ணணுன்றது காட்டும். அதுக்கடுத்து இதில் வந்து எப்படின்னா இதில் நீங்கள் வந்து உங்களோட டேஷ்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வந்து பேமெண்ட் ஏறி இருக்குது அப்படின்றது தெரியும். டேஷ்போர்டில் பே அவுட் ஹிஸ்ட்ரியை நீங்கள் எடுத்து பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா இந்த எந்த தேதி அப்படின்றது உங்களுக்கு தெரியும். தேதி ஃபுல்லாக உங்களுக்கு போட்டிருப்பாங்க. இதில் எவ்வளோ கமிஷன் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் ஏறுதுன்னு போட்டிருக்காங்க. இந்த பார்த்தீங்களா வியூ ஆகிடுச்சு. அவ்வளோதான், நமக்கு அமௌண்ட் ஏறிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான் நம்ம வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி நம்மளோட டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதே மாதிரி வேறு தகவல் தெரியணும் மதிகமா யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.